எந்த ஒரு பக்தரும் தூய உள்ளத்துடனும் அன்பு மற்றும் பக்தியுடனும் ஓர் இலை, மலர், பழம் அல்லது தீர்த்தம் நெய்வேத்தியம் செய்தாலும் அதை நான் மகிழ்வோடு ஏற்பது மட்டுமின்றி அவனை முழு மனதுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நெய்வேத்தியம் பொருள் முக்கியமில்லை, பகவானுக்கு பக்தனின் உள்ள தூய்மையே அவருக்கு விருப்பமானது. பாபாவின் அன்பர் எவரும் பாபாவிற்கு ஒன்றை அளிக்க மனப்பூர்வமாக நினைந்து ஒருவேளை மறந்துவிடின் பாபா அதை அவருக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நினைவூட்டி பெற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தி அருள் புரிவது வழக்கம். பாபா சாஹிப் தர்கட் என்பவர் பாபாவின் பக்தர்களில் ஒருவர். அவருடைய மனைவியும் மகனும் பாபாவிடம் மிக்க அதிகமான அன்பும் பக்தியும் கொண்டிருந்தனர். ஒரு கோடை விடுமுறையில் தாயும் மகனும் ஷீரடிக்கு சென்று பாபா சந்நிதியில் விடுமுறையை கழிக்க எண்ணினர். ஆனால் தன் தந்தை தன்னை போல அக்கறையுடன் பாபாவுக்கு பூஜை செய்ய மாட்டார் என மகன் அஞ்சி போக தயங்கினான். அவனுடைய தந்தை தன் மகனைப் போலவே தவறாமல் தினமும் நல்ல முறையில் பூஜை புரிவதாக வாக்களிக்கவே தாயும் மகனும் ஷீரடிக்கு பயணமானார்கள். அன்று வெள்ளிக்கிழமை. மறுநாள் சனிக்கிழமை அன்று பாபா சாஹிப் பாபாவை வணங்கி தன் பூஜையை ஏற்க வேண்டினார். பிறகு சில கற்கண்டு துண்டுகளை ஏற்க வேண்டினார். பிறகு சில கற்கண்டு துண்டுகளை நைவேத்தியம் செய்தார். பின்னர் அப்பிரசாதத்தை பங்கிட்டளித்தார். அதேபோல் அன்று மாலையும் மறுநாள் ஞாயிறன்றும் பூஜை செவ்வனே நடைபெற்றது. திங்களன்றும் பூஜை செய்தார். தான் வாக்களித்தபடி பூஜை செய்வதால் பாபா அருளால் எல்லாம் நன்கு நடைபெறுகின்றன என்று திருப்தி அடைந்தார் பாபா சாஹிப். செவ்வாய் என்று அரைகுறையாக பூஜையை நடத்தி முடித்துவிட்டு அவசரமாக அலுவலகம் சென்று விட்டார். நண்பகல் வீட்டுக்கு வந்து நைவேத்தியத்தை பகிர்ந்தளிக்க பூஜை அறைக்கு சென்றார். ஆனால் அங்கு பிரசாதம் இல்லை. வீட்டில் உள்ளவர்களை கேட்க அவர்கள் காலை நைவேத்தியத்திற்கு ஒன்றும் வைக்கவில்லையே என்றனர். தான் மறந்தது பற்றி மிகவும் வருந்திய அவர் பாபாவின் மன்னிப்பை வேண்டினார். அத்துடன் மகனுக்கு கடிதம் எழுதி பாபாவிடம் மன்னிப்பு கோரி பிரசாதம் சமர்ப்பிக்கவும் வேண்டியிருந்தார். இது பாந்திராவில் அன்று நண்பகலில் நடந்தது. அதே சமயம் ஷீரடியில் தாயும் மகனும் பாபாவின் தரிசனத்திற்காகவும் ஆரத்தி கொள்ளவும் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பாபா அந்த அம்மையாரிடம், அம்மா, நான் பாந்திராவில் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது உண்ணலாம் என்று நம்பி சென்று வந்தேன். ஆனால் வீடு பூட்டி கிடந்தது. எப்படியோ உள்ளே நுழைந்து பார்த்தேன். ஆனால் உங்கள் கணவர் எனக்காக எதுவும் வைக்கவில்லை. எனவே ஒன்றும் உண்ணாமலே திரும்பி வந்து விட்டேன் என்றார். அந்த அம்மையாருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பையனுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. அவன் தன் ஊர் செல்வதற்கு பாபாவின் அனுமதி வேண்டினான். ஆனால் பாபா அவனை அங்கேயே தனக்கு பூஜை செய்ய சொன்னார். பையனும் உடனே பாபாவுக்கு தூய உள்ளத்துடனும் பூஜை செய்து நைவேத்தியம் அளித்தான். பின்னர் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி தந்தைக்கு கடிதம் எழுதினான். அத்துடன் தினமும் மறக்காமல் பாபாவுக்கு நல்ல முறையில் பூஜை செய்து நைவேத்தியம் ஏற்பாடு செய்ய பிரார்த்தித்தான். இதிலிருந்து பாபா தன் பக்தர்கள் இஷ்டப்பட்டு தரும் நைவேத்தியத்தை அங்கீகரிக்கின்றார் என்றும், கொடுக்க மறந்தாலும் கேட்டு வாங்கி கொண்டு அருள் புரிகிறார் என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஓம் சாய்ராம்.